ஹாய் காய்ஸ், ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, VIP3 போர்டை நம்ம இப்போ புதிய அப்டேட்டில் இந்த போர்டை கொண்டு வந்திருக்கோம். நிறைய நண்பர்கள் VIP3 வந்துருச்சான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. போர்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சிங்க. பட் என்னை அதை ஃபில் பண்ணி ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா முடியல. அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. பட் வேறு வேலைகள் பார்த்துட்டு இருந்தோம். பவர் ஆம்பிளிஃபையர் ஆர்டர்ஸ் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஏற்கனவே பழைய மெத்தடில் இந்த பிசிபியும் ப்ளஸ் இந்த போர்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ நியூ அப்டேட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பிடியோட ஸ்டேஜ் மாற்றிருக்கோம், ப்ளஸ் வயரிங்கோட ஸ்டேஜ் மாற்றிருக்கோம். இதனுடைய கரெக்ஷன் நிறையா இருந்தது. பழைய போர்டில் இந்த ட்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் பிசிபி டிசைனராக ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் கற்றுக்கும் போது நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்தேன். ஆனால் போர்டு நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் மறுபடியும் இந்த போர்டை திருப்ப ஆல்ட்ரு பண்ணி மறுபடியும் புதிய அப்டேட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெக்னீஷியன்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு ஈஸியாக இருந்தால் இன்னும் லைக் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வயரிங்லாம் சிம்பிளாக இருக்கும். பேஸுனால் பேஸு, ட்ரிபிள்னா ட்ரிபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். முன்னே ரிவர்ஸ் ஃபார்வர்டில் கொடுத்துருந்தேன். இப்போ ரிவர்ஸ் ஃபார்வர்டெலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கேன். முன்னே இந்த வால்யூம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது, கீழே இப்போ ஃப்ரண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாதிரி யூஎஸ்பியோட வோல்ட்டு இந்த இடத்தாண்ட கொடுத்துருந்தேன். இப்போ இந்த மாதிரி வயர் இந்தாண்ட தாண்டி எடுத்துகிட்டு போகும்போது அது நிறைய பிரச்சனை நம்ம நண்பர்களுக்கு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஏசிஓ டேப்பு இந்த ஓரமாகவே கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் வரக்கூடிய CD100 சேஸுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இது இருக்க ஐசி பார்த்திங்கன்னா 7297 30 வாட்ஸ் ஐசி. 2 8 இன்ச்சு வரைக்குமே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம நண்பர்கள் வாட்டேஜின்னா சவுண்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் தவறான ஒரு விஷயம். வாட்டேஜுக்கும் சவுண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது நார்மலாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4440 பார்த்திங்கன்னா 19 வாட்ஸு தான். அந்த 19 வாட்ஸில் பார்த்திங்கன்னா STK 4141 வர மாதிரி சவுண்டு வரும். ஓகேங்களா? பட் டெத்து லெவலில் போகும்போது தான், அந்த பேஸ் லெவலில் போகும்போது உதறல் கிடைக்கும். அப்போ வாட்டேஜின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐசியோட டெத்து தான் உங்களுக்கு வாட்டேஜ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 73 அண்டு 77 ஐசி போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 7377 ஐசி இதே சர்க்யூட்டில் யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி அது ஒரு 60 வாட்ஸ் கிட்ட வரும். ஒரு சேனல் 30 வாட்ஸ் வரும். அதாவது 20 வாட்ஸாவது வரும். ஆனால் அந்த ஐசியை பொறுத்தளவுக்கு சவுண்டு வாழுன்னு கத்தாது. அது ஒரு மாதிரி மைல்டாக படிக்கும். ஆனால் 3 ஆம்பியர் அந்த ஐசிக்கு பத்தாது. அது டிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் டிசியில் ஒரு 5 ஆம்பியருக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய ஐசி அது, பிளாஸ்டிக் போர்டு மாதிரி. அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு SM பேஸ் 5 ஆம்பியரில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கிளாஸ் டி மாதிரி இருக்கும். இப்போ 7377 பயன்படுத்துகிறீங்கன்னா இதே போர்டில் இந்த இடத்தாண்ட உள்ளக்கூடிய ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா A3 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த A3ன்ற ரெசிஸ்டன்ஸை கழட்டிடணும். 7377 யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த A3 ரெசிஸ்டன்ஸை கழட்டிடணும். 7297 போடுறீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் புட் பண்ணியிருக்கணும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், இந்த போர்டில் உங்களுக்கு கெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணுன்னாலும், கெயின் எனக்கு கம்மியாக இருக்குது இன்க்ரீஸ் பண்ணணுனாலும், இந்த இடத்தாண்ட நீங்கள் 2 100K ஃப்ரீ செட்டை போட்டுட்டு அதே மாதிரி இது பாருங்கள், இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் கழட்டிட்டு ஒரு 39K போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கெயின் பூஸ்ட் பண்ணிக்கலாம். என்னையை பொறுத்தளவுக்கு இந்த 7297க்கு இந்த பிடியை மேட்ச் பண்ணி 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் நல்ல ஒரு அவுட்புட், ஒரு கடைகளில் வச்சாலும் எதில் வச்சாலும் ஒரு 4440 அளவுக்கு அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இந்த ஆம்ப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த போர்டு நிறைய நண்பர்கள் முன்னே கொடுத்த ரிசல்ட்டில் இந்த 4440 விட கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் ட்ரிபிள் அதில் அதிகமாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரிபிளை பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நைஸை மாற்றிருக்கேன், ட்ரிபிள் நாய்ஸ் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள போர்டில் எனக்கு ட்ரிபிள் தான் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குன்னாங்க. ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் வைக்கும்போது ட்ரிபிள் அதிகமாக இருக்குன்னாங்க. இப்போ அதில் இந்த ஒரு விஷயம்லாம் அரெஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டிஸ்பிளேக்கு வரக்கூடிய LED வோல்ட் எந்த பக்கம் போகணுமோ அதை கொடுத்துருக்கேன். வால்யூம் கண்ட்ரோலுக்கு நேராக கொடுத்துருக்கேன். யூஎஸ்பிக்கான அந்த வயரை அப்படியே இதில் 6 வயரை இதில் ஒரு 5 வயரை பற்ற வச்சு நேராக 5 வோல்ட்டு அண்ட் யூஎஸ்பியோட இன்புட்டு கொடுத்துருக்கேன்.
முன்ன தனித்தனியாக கொடுத்துருந்தேன், இங்கே ஒரு இடம் இங்கே ஒரு இடம். அது கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வரிசையில் அடிக்கலாம். ஒரு ரிப்பன் வயருன்னு எடுத்திங்கன்னா கட் அடிச்சிங்கன்னா ஒரு வரிசையில் கட் அடிச்சுப்பீங்க. அதனால் உங்களுக்கு டைமிங் வேலை மிச்சமாகும். டிசைனை பொறுத்தளவுக்கு இந்த டைம் இந்த போர்டில் பிச்சு உதறி இருக்கேன். பட் என்னால் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். போர்டோட ஃபினிஷிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் கீழே பதிவிடுங்க. ரொம்பவே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஆடியோ கேட்கணுன்னு நினைக்கிற நபர்களுக்காகவே, அதாவது லோ பட்ஜெட்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். அதாவது இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4440 ஆம்ப் வரும். அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தூக்கியே போடணும்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நம்மளுக்கு ஒரு லேபர் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் நம்மளோட லேபர் கிடைக்கிற மாதிரி நம்மளோட டெக்னீஷியனுக்காக இந்த போர்டை வந்து விளக்கம் கொடுத்து ஏற்கனவே போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. இந்த டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்டை வந்து நான் சேல் பண்ண பிறகு தான் அந்த கரெக்ஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா 500 குவான்டிட்டி எனக்கு ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா பிசிபி மேனுஃபேக்சரில் கொடுத்துட்டாங்க. பட்டு இல்லைனா உங்களுக்கு எப்போவே இந்த போர்டு வந்து ஒரு 3-4 டைம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அது பிசிபி ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததில் குவான்டிட்டி மாற்றி பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் அதை கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி டிசைன்லேயும் சரிங்க, குவாலிட்டிலையும் சரிங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற இந்த போர்டு ஒர்த்தபுள் இருக்கும். நான் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு அண்ட் டெக்னீஷியனுக்கும் கஸ்டமர் கையில் போய் சேர்ற வரைக்கும் இந்த விஐபி 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் அந்த போர்டை கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி இது டெக்னீஷியன் யூஸ், நம்மளுடைய ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட யூஸ். பட்டு நிறைய நண்பர்கள் என்னப்பா ஜிலாக்கி புலாக்கி, இந்த ஜிலாக்கி புலாக்கி அப்படின்னா என்னன்ற விளக்கங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இந்த பார்ட்டில் இந்த போர்டை வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பட் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போர்டு போட்டுட்டேன். சேம் மெத்தடில் நிறைய விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இன்னும் கூடிய விரைவில் ஒரு சில அப்டேட்டுகளை வந்து உங்களுக்கு யூடியூப்பில் தெரிவிக்கிறேன். வயரிங்லாம் நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். அது மாதிரி இந்த கூடையே ஒரு பிசிபியும் கொடுத்துருவேன். மெக்கானிக்கோட ஒர்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த போர்டு வருதுன்னா இந்த ஒரு பிசிபி வரும். இதில் அலுமினியம்லாம் வராது. அலுமினியம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் உள்ள அலுமினியம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 100 கிராம் யூஸ் பண்ணும்போது உங்களோட அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைஃப் வரும். 50 கிராம் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகாது. பட் கண்டினியூவாக ரன்னில் வச்சுருக்காங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஹீட்ஸிங் நீங்கள் போட்டுக்கலாம். பட் கூடிய விரைவில் இது ஹீட்ஸிங்கோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு ஆம்பும் செஞ்சு நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.